ஸோ 5 மார்க் ரிவிஷன் வால்யூம் 2 யூனிட் 6ல் இன்றைக்கி எஸ்கேப் ஸ்பீட் பார்க்கலாம். இது ஒரு கவர்மெண்ட் கீ ஆன்சர். இது இப்படி தான் நீங்கள் எழுதணும் பப்ளிக்கில். ஸோ இதுக்கெல்லாம் மார்க் கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் எஸ்கேப் ஸ்பீட்னா வாட் இஸ் எஸ்கேப் ஸ்பீடு? மினிமம் ஸ்பீட் ரெக்வயர்ட் பை அன் ஆப்ஜெக்ட் டு எஸ்கேப் எர்த் கிராவிடேஷன். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, எர்த்துக்குன்னு ஒரு ஆர்பிட் இருக்கும் தானே, அந்த எர்த்தோட ஆர்பிட்டை விட்டு வெளியில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஆப்ஜெக்டோட ஸ்பீடுக்கு பேர் எஸ்கேப் ஸ்பீட். எழுதிங்கன்னா ஒரு மார்க். ஓகே, அப்படி எர்த்தோட ஆர்பிட்டில் இருக்கும்போது ஒரு எனர்ஜி இருக்கும். எர்த்தோட ஆர்பிட்டுக்கு விட்டு வெளியில் போச்சுன்னா அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ இனிஷியல் எர்த்தோட ஆர்பிட்டில் இருக்கும்போது அதோட எனர்ஜி வந்து இனிஷியல் எனர்ஜி EI. ஓகே, எர்த்தோட ஆர்பிட் விட்டு வெளியில் போச்சுன்னா அதோட எனர்ஜி வந்து ஃபைனல் எனர்ஜி EF. இனிஷியல் எனர்ஜினாலும் ரெண்டு எனர்ஜி இருக்கும். கைனடிக் எனர்ஜி ஆஃப் mv², பொட்டன்ஷியல் எனர்ஜி -gm/RE. ஸோ டோட்டல் எனர்ஜி நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஸோ ஆனால் ஆட் பண்ணும்போது இது பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு மைனஸ்ங்கிறனால மைனஸ் தான் வரும். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1. கிளியராக புரிஞ்சுதா? இது இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுன்னா எர்த்தோட ஆர்பிட்டில் இருக்கும்போது இருக்கக்கூடிய டோட்டல் எனர்ஜி அது வந்து கைனடிக் ப்ளஸ் பொட்டன்ஷியல். ஓகே, எர்த்தோட ஆர்பிட் விட்டு வெளியில் போச்சு. ஸோ எர்த்தோட ஆர்பிட் விட்டு வெளியில் போச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம இன்ஃபினிட்டி கொடுக்கணும். எனர்ஜிக்கு வந்து இன்ஃபினிட்டியில் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து நம்ம 0 கொடுக்கணும். ஓகே, இது எழுதிருங்க. இதுக்கு வந்து ஒரு மார்க் கொடுக்குறாங்க. அக்கார்டிங் டு லா ஆஃப் கன்சர்வேஷன் எனர்ஜி படி என்னென்னா இனிஷியல் எனர்ஜி ஃபைனல் எனர்ஜி எப்படி இருக்குமா, ஈக்குவலாக இருக்கும். ஸோ ரெண்டு ஈக்குவல், EI = EF. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ தூக்கி இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். EI = EF சப்ஸ்டிட் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஏன்னா EF போல் நம்ம 0ன்னு போட்டாச்சு, அதனால இந்த 0 நம்மளோட எய்ம் பார்த்தீங்கன்னா VI தான் வேணும், அந்த V தான் வேணும். ஸோ ரிமைன் டைமாக அங்கே கொண்டு போயிருங்க. ஸோ மைனஸ் இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் ஆகிடும். ஸோ இந்த ஈக்குவேஷன் கிடச்சிடும். இதில் அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன வரும், நமக்கு VE தான் வேணும், V தான் வேணும். ஸோ 2 இந்த பக்கம் கொண்டு வாங்க. டிவைடில் இருக்கும்போது இங்கே வரும்போது மல்டிபிள் ஆயிரும். M வந்து மல்டிபிள் இருக்குது. ஸோ கீழே வந்து டிவைடில் வந்துடும். ஸோ இப்போ இதில் கேன்சல் பண்ணுங்கள். M கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்கும், நமக்கு 2GME/REன்னு கிடைக்கும். வேறு இதை தான் சிம்பிளிஃபை பண்ண இந்த ஈக்குவேஷனை இங்கே தான் நீங்கள் மெமரியாக வச்சுக்கணும். என்னென்னா இந்த ஈக்குவேஷனை இன்னும் நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியும்னா GME/RE² நம்ம ஜீன் போட்டுக்கலாம். பட் ஆனால் இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள் GME/RE தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ இந்த டேர்ம் கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், மேலே இந்த ஈக்குவேஷனில் RE/REன்னு எழுதுகிறேன். வேல்யூ சேஞ்ச் ஆகாமல் நீங்கள் என்னென்ன பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த டேர்ம் வந்துருச்சா, GME/RE கீழே ஒரு RE, அப்போ RE² போல் நம்ம என்ன போட்டுக்கலாம், ஜீன் போட்டுக்கலாம். ஓகே, அப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இதை நீங்கள் எழுதுங்க. எழுதிட்டு இந்த டேர்முக்கு பதிலாக நீங்கள் ஜீன் போட்டுருங்க. ஜீன் போட்டிங்கன்னா உனக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகே, ஆனால் நம்மளோட எய்ம் என்னது, V தான் வேணும். ஸோ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா சரியா, ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் கேன்சல். அப்போ எனக்கு V = 2GRE. ஸோ இதுதான் ஆன்சர். பட் நமக்கு வந்து ஒரு ஆன்சரோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. எஸ்கேப் நம்ம எர்த்தோட ஆர்பிட் விட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வெளியில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஆப்ஜெக்டோட ஸ்பீடு வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ, 11.2 km/s. ஓகே, இது ஒரு இன்சைட் கொஸ்டின். தேங்க்யூ. ஸோ இதுக்கு இது மார்க்கும் பார்த்துக்கோங்க. எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்கன்னா டெஃபினிஷனுக்கு ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் தான் ½ மார்க் கொடுத்துருக்காங்க. அந்த EF = 0, அதாவது ஆர்பிட் விட்டு வெளியில் போச்சுன்னா 0ன்னு சொல்கிறோம், ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க. EI = EFன்னு எழுதுனீங்கன்னா ஒரு மார்க் கொடுத்துருங்க. அப்புறம் இந்த ஆன்சருக்கு இந்த வேல்யூக்கு சேர்த்து 2 மார்க் கொடுத்துருங்க. தேங்க்யூ.